உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் சமாதானம் உண்டாக வேண்டும் என்றால் ஆவிக்குரிய சூழல் இன்றியமையாததாக இருக்கிறது. தேவன் மனிதனை ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கி வைத்தார். நான் ஏற்கனவே சொன்ன, ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கி காட்டில் விட்டுறல, வெளியில் விட்டுறல, தோட்டத்தில் வச்சார். அதற்கு காரணம் உண்டு. எதுவுமே ஆண்டவர் காரணம் இல்லாமல் செய்ய மாட்டார். குடும்பம் தோட்டத்தை போல பராமரிக்கப்பட வேண்டும். அவனுக்கு கண்டுபிடிக்க முடியும், இந்த தோட்டத்துக்குள்ளார யார் வர்றா யார் போறா. ஆண்டவர் வரும்போது தெரியும். அந்நிய ஆவிகள் வந்தாலும் அவனால் கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிக்கிறது மாத்திரம் இல்லை, அதை அகற்ற முடியும். குடும்பத்தில் யார் ஆவிக்குரிய நிலையில் உச்சக்கட்டத்தில் இருக்கிறாங்களோ, குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தேவன் பார்வையில் அவங்க தான் தலையாக இருக்கிறாங்க. உங்கள் மேலே தான் பொறுப்பு அதிகமாக இருக்கிறது.